வணக்கம் நண்பர்களே. நம்ம வழக்கமாக வந்து டைனிங் டேபிள் உட்காந்து உணவை பற்றி பேசுவோம், ஆரோக்கியத்தை பற்றி பேசுவோம், வியாதிகள் வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு என்னுடைய பர்சனல் டாபிக் ஒன்று பேச போகிறேன். அது பற்றி அதுவும் ஆரோக்கியத்தை பற்றி தான். இது வந்து மன ஆரோக்கியம் பற்றியதுன்னு வச்சுக்கங்களேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரமாக வந்து ஒரு சரியான மன உளைச்சலில் இருந்தேன். ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறதுனால அது வந்து நேற்று தான் வந்து கிட்டத்தட்ட சரியாயிடுச்சு. அது வந்து ஒரு ஒரு மிக 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 உணர்ச்சிகரமான தருணம்னு வச்சுங்களேன். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டி கொடுத்த தருணம் அது. நம்முடைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம பிரச்சனைகள் இருக்கிறப்ப இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு அவர்கள் வந்து எப்படி உதவி செய்கிறாங்க அப்படின்னு காட்டிய தருணம் வந்து நேற்று இரவு நடந்தது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் வந்து உங்களை வந்து ஏமாத்துறவங்க, முதுகில் குத்துறவங்க மிக குறைவான பேர் தான் இருப்பாங்க. அவங்க அத்தனை பேர் வந்து நீங்கள் நம்புறவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அதிலேருந்து மீண்டு வரதுக்கு உதவுறது உங்களுடைய நண்பர்களாக தான் இருப்பாங்க. அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட தருணமும் இதுதான். ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குது. அதனால நேற்று நடந்தது ரொம்ப ரொம்ப எமோஷ்னல். அத்தனை நண்பர்கள் வந்து எனக்காக பரிந்து பேசினது, மெசேஜ் அனுப்புனது, ஃபோனில் பேசுனது, வர முடியாதவங்க ஃபோனில் பேசுனது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியான தருணம் இது. ஸோ நான் இதில் வந்து இதன் மூலம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களை வந்து ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கலாம், முதுகில் குத்துறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் வந்து நல்ல நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் வந்து அந்த கடினமான தருணங்களை வந்து கண்டிப்பாக மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். ஓகே, இன்றைக்கி உணவு பார்ப்போம். இந்த பேரிச்சம்பழம் வச்சுருக்கோம், வாழைப்பழம் வச்சுருக்கோம், பட்டர் பீன்ஸு, கத்திரிக்காய், கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து சப்பாத்தி, சித்ரா ஸ்பெஷல் வந்து முட்டை குழம்பு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான உணவு. ஓகே.